நேருக்கு நேர் உட்காந்து ஐ டு ஐ ஒரு 3 மினிட்ஸ் பார்க்கணும். எப்படி பாக்குறது? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு 3 நிமிஷம் பாத்திர வேண்டியதுதான். ஹாய் ஹாய். ஹாய் 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 ஹாய். வேதாஜி, என்னமோ சீக்கிரமா ரூமுக்கு வந்துட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. சரியா, அதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாமேன்னு வந்துட்டேன். அப்படியா? தாராளமா பேசலாமே. என்ன விஷயம்? நீங்க இப்படி கேம் விளையாடிட்டு இருந்தா அப்புறம் நான் எப்படி பேசுறதா? நான் வேதாஜி இப்படி சொல்லிட்டீங்க. நீங்க என்ன பேசணுமோ பேசுங்க. நான் கேம் ஆடினா கேட்டுக்கிறேன். என்ன மேட்டர் சொல்லுங்க. நீங்க கேம் விளையாடினா நான் எப்படி உங்க கண்ணை பார்த்து பேசுறதா? வேதாஜி, நான் சத்தத்தை காணோம். ஒருத்தர் பேசும்போது எதிரில இருக்கிறவங்க வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தா, முக்கியமா மொபைல்ல கேம் விளையாடிக்கிட்டே பேசினா அவங்களுக்கு பேச இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்படியா? ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க. நான் பேசும்போது நீங்க என்ன பார்த்து என் கண்ணை பார்த்து பேசினா தானே என்ன மதிக்கிறதா அர்த்தம், என் கூட பேச இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா அர்த்தம். ஓஹோ, என்னங்க, நான் உங்களை மதிக்கிறேன்றது உங்க கண்ணை பார்த்து பேசி நான் நிரூபிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. வாட்டிங்க சப்ப மேட்ருங்க. இதுக்கு ஏன் உங்களை டென்ஷன் ஆறீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆக்சுவலா ஐ லவ் யூங்க. என்னது? ஐயோ இல்லைண்ணா, இங்கிலீஷ்ல வேற ஏதோ சொல்ல வந்து ஸ்லிப் ஆஃப் தி டங்கு. ஐ லைக் யூன்றதுதான் அது. இல்லைங்க, உங்க கூட பேசுறது பிடிக்கும்னு சொல்றத நான் வந்து அப்படியே கொய்ப்பி அப்படியே சாரி ஸ்மைலிங் அதை விடுங்க. இப்போ உங்களுக்கு என்னங்க, நான் கேம் ஆடாம இந்த மொபைல் ஆஃப் பண்ணிட்டு உங்க கண்ணை பத்தி பேசணும், அவ்வளவுதானே? பேசிடுவோம். பட் ஆனா நம்ம என்ன பேச போறோம் நீங்களே சொல்லுங்களேன். என்ன வேணாலும் பேசலாம். இன்னும் வேணும்னா வாட்? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும்னு தோணுச்சுனா கூட சொல்லலாம். அப்படிங்க நான் கேக்குறேன். வேதாஜி, நான் என்ன பேசினாலும் அது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஓகேவா? நான் ஜாலியா பேசுறேன், அதை நீங்க கேளுங்க. அப்புறம் என்னன்னா, என்னங்க நீங்க ஒரு நிமிஷம் கூட ஆகலாம், அதுக்குள்ள தும்பிட்டீங்களே. ஒரு நிமிஷத்துலயா? என்னங்க ஒரு நிமிஷம் தும்ப கூடாது? என்ன டைமிங் இது எனக்கு புரியல. நீங்க அது நீங்க திடீர்னு தும்பிட்டீங்களா, அதத்தான் சொன்னேன். வேதாஜி, வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு இரும்பலே தும்பலே விக்கலே காய்ச்சல் எல்லாம் சொல்லிட்டு வராது, தானா வரும். சரி, ஓகே. நான் மறுபடியும் முதல்ல இருந்து ரீஸ்டார்ட் பண்றேன். ரீஸ்டார்ட்டா? அதான் பேசுறது, அததான் சொன்னேன். பேசலாம். எதுல விட்டு? ஓகே. அப்படிதான் ஒரு நாள் நான் வந்துட்டு இருக்கேன். பாத்தீங்களா, இப்ப நீங்களே தும்பிட்டீங்க. சரி, சாரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் ரொம்ப இன்வால்வா இருக்கும் போது, ஹலோ சொல்லு மச்சி, இது விட்டு கேக்குதுரா. ஹலோ இல்ல, டவர் சிக்னல் இருக்குல்ல,
நான் வரேன் ஒரு நிமிஷம் வரேன்டா இருடா எப்பா ஐயா ச்சே, 3 நிமிஷம் ஆகிறதுக்குள்ள எவ்வளவு சொதப்பல். இப்ப என்ன பண்றது? புக் படிச்சிட்டு இருக்கேன் கல்பனா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஏங்க கட்டின பொண்டாட்டி ஆசையா பக்கத்துல வந்து உட்கார்றா, அவகிட்ட அன்பா ஆசையா பேசாம டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்றீங்க. நானும் பாத்துட்டு தாங்க இருக்கேன். கல்யாணமான இத்தனை நாளா நீங்க என்கிட்ட அன்பா ஒரு வார்த்தை கூட பேசினதே இல்லையே. அன்பா நடந்துகிட்டதும் கிடையாது. நானும் இன்னைக்கு ஏத்துப்பீங்க நாளைக்கு ஏத்துப்பீங்கன்னு எத்தனை நாளா வெக்கத்தை விட்டுட்டு காத்துட்டு இருக்கிறது. நான் என்ன தப்பு பண்ண? எனக்கு ஏன் இந்த தண்டனை? என்ன ஏன் உங்க பொண்டாட்டியை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? என்கிட்ட அன்பா பேச மாட்டேங்கிறீங்க? என்ன ஏன் ஒதுக்கியே வச்சிருக்கீங்க? என்கிட்ட ஏன் காதலா நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? என்ன பிடிக்கலையாங்க? பதில் சொல்லுங்க, என்ன பிடிக்கலையா? பயமா இருக்கு கல்பனா. பயமா? ஆமா கல்பனா, எப்பவுமே உன்னை பார்த்தா எனக்கு பயமா தான் இருக்கு. சத்தியமா சொல்றேன் கல்பனா, உன் கழுத்துல தாலி கட்டினதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உன் மேல காதல்ங்கிற உணர்வே எனக்கு ஏற்பட்டதில்லை. அதுக்கு மாறா பயமும் பதட்டமும் தான் ஏற்பட்டிருக்கு. எந்த நிமிஷம் யார நீ காயப்படுத்துவியோ, உன்னால இந்த வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதி பாழா போகுதோன்னு எனக்கு பதட்டம் தான் இருக்கு. இப்போ இந்த நிமிஷம் நீ அன்பா என்கிட்ட வந்தியே, அப்ப கூட என் மனசுல ஆசை உண்டாகல. இதுக்கு பின்னாடி நீ எந்த உள்நோக்கத்தோட நெருங்கி வரியோன்னு சந்தேகம் தான் உண்டாகுது. நான் பண்ண அந்த ஒரு தப்புக்கு பிராயச்சித்தமா தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். ஆனா எந்த ஒரு நொடியும் எனக்கு உன்னை மனைவியா ஏத்துக்கணும்னு தோணவே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரியும் அதுக்கான இடத்தையும் நீ கொடுக்கவே இல்லையே. உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம யோசிச்சு பாரு. என்னைக்காவது ஒரு நாளாவது நான் ஒரு அன்பான கணவனா நடந்துக்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்டியா? எனக்கு வரப்போற மனைவியை பத்தி நான் என்னென்னலாம் கனவு வச்சிருந்தேன் தெரியுமா? அதுல 1% தகுதி கூட உனக்கு கிடையாது. இந்த வாழ்க்கையில எனக்கு நல்ல அப்பா கிடைச்சிருக்காரு, நல்ல தம்பிங்க கிடைச்சிருக்காங்க. ஆனா மனைவிங்கிற உறவுல மட்டும் எனக்கு கிடைச்சது வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். எனக்கு மனைவியா வரப்போறவ எனக்கு பொண்டாட்டியாவும், என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு தாயாவும், ஒரு சகோதரியாவும், ஒரு மகளாவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ அப்படியா இருக்க? யோசிச்சு பாரு. உன்னை பார்த்தாலே இந்த வீட்டுல இருக்கிறவங்கள மிரள்றாங்க, பயந்துகிட்டு ஓடுறாங்கம்மா. இவ கூடலாம் இவன் எப்படி வாழறான்னு என்னை பார்த்து அனுதாபப்படுறாங்க. உண்மை இப்படி இருக்கும்போது நான் எப்படி கல்பனா உன்கிட்ட காதலாவும் அன்பாவும் முக்கியமா புருஷனாவும் நடந்துக்க முடியும்? ஒருவேளை நான் மாறணும்,
உன்னை நான் மனைவியா ஏத்துக்கணும்னு நீ நினைச்சேனா முதல்ல நீ மாறணும் கல்பனா. அன்பானவளா, பண்பானவளா, பாசமானவளா மாறணும். முக்கியமா இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேர்கிட்டயும் நீ பொறுமையா நடந்துக்கணும். ஒரு பொண்ணா வாழணும். என்கிட்ட மட்டும் இல்லம்மா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் நீ அன்பா நடந்துக்கணும். உன்னை பார்த்துட்டு எல்லாரும் பயந்துட்டு ஓடுறாங்களே, முக்கியமா அதுக்காக நீ மாறணும். நீ வேணா நாளைக்கு கவனிச்சு பாரு. வேதவல்லி கீழே போனா எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டியாமா, என்ன பண்ற ஏது பண்றேன்னு பாசமா கேட்பாங்க. அதுவே நீ படிக்கட்டு இறங்கி போனேன்னா எல்லாரும் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆக தான் பார்ப்பாங்க. உன்னை பார்த்து அன்பா சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட இந்த வீட்டுல ஒரு ஆள் கூட இல்ல கல்பனா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நீ மட்டும்தான், வேற யாரும் இல்ல கல்பனா. உன் புருஷனோட அன்பு உண்மையாவே உனக்கு கிடைக்கணும்னு நீ நினைச்சேனா நீ மாறு. இல்ல யாருக்காகவும் என்ன மாத்திக்க முடியாது, இப்படித்தான் இருப்பேன்னு இருந்தேனா பரவாயில்ல, நீ நீயா இரு, நான் நானா இருக்கேன். நமக்குள்ள எந்த பந்தமும் வேண்டாம், பாசமும் வேண்டாம், முக்கியமா காதலும் வேண்டாம் கல்பனா. மனசுக்கு பிடிக்காதவள போலியா காதலிக்க முடியாத கல்பனா. சத்தியமா சொல்றேன் கல்பனா, உன் கழுத்துல தாலி கட்டினதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உன் மேல காதல்ங்கிற உணர்வே எனக்கு ஏற்பட்டதில்லை. நீ வேணா நாளைக்கு கவனிச்சு பாரு. வேதவல்லி கீழே போனா எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டியாமா, என்ன பண்ற ஏது பண்றேன்னு பாசமா கேட்பாங்க. அதுவே நீ படிக்கட்டு இறங்கி போனேன்னா எல்லாரும் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆக தான் பார்ப்பாங்க. உன்னை பார்த்து அன்பா சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட இந்த வீட்டுல ஒரு ஆள் கூட இல்ல கல்பனா. அண்ணா ஐயோ, உங்களுக்கு ஏமா இந்த வீண் சமல்லாம்? சொன்னா கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? இல்லண்ணா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, அதான் நானே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு ஏமா இந்த வீண் அலைச்சல்? மழை காலமா வெயில் காலமான்னு தெரியாத அளவுக்கு வெயில் அடிக்குது. நீங்க இதெல்லாம் பண்ணணுமா? அம்மா நீங்க உட்காருங்க, நான் போய் ஜூஸ் எடுத்துக்கிட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாண்ணா. உட்காருங்கம்மா, நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன். உட்காருங்க. அம்மா இந்தாங்க ஜூஸ். தேங்க்ஸ்ண்ணா. என்னம்மா நீங்க வேலைக்காரனுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு? அண்ணா, நீங்க சர்வன் கிடையாது, என் அண்ணன் மாதிரின்னு நான் பல தடவை சொல்லிருக்கேனா இல்லையா? அப்புறம் ஐயாவும் சுந்தரையும் சாப்பிட்டுட்டு கடைக்கு போயிட்டாங்க. நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா என் வேலையெல்லாம் முடிஞ்சிடும். கொஞ்ச நேரம் ஆகட்டுமேண்ணா. என்னம்மா இப்பவே மணி 10 அதை தவிர உங்களுக்கு பிடிச்ச வேர்க்கடலை சட்னி வேற பண்ணிருக்கேன். நீங்க சாப்பிட வந்துருங்களேன். சரிண்ணா, நான் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. வேதவள்ளிய கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கிறாரு. இதுவே நாம கீழே போனா ஆஹா, சுனாமி படி இறங்கி வருது. இறையா, இது கிட்ட மாட்டணும். அப்படித்தான், எப்படியாவது எஸ்கேப் ஆயிடு. அண்ணே அண்ணே உங்களதான். ஐயோ மாட்டணுமே, இன்னைக்கு நேரமே சரியில்லை போல. என்னம்மா கூப்பிட்டீங்களா?
டிஃபன் என்னென்ன இருக்கு? எல்லாமே ரெடியா சூடு ஹாட் பேக்ல போட்டு வச்சிருக்கேம்மா. நீங்க எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதுதான். நீங்க பரிமாறுறீங்களான்னு? நானா? ம். கோச்சிக்காதீங்கம்மா, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுங்களேன். அது மட்டும் இல்லைம்மா, சாப்பாடை நான் பரிமாறினா உங்களுக்கு தான் பிடிக்காது. இட்லியை கையில் எடுத்து கொடுத்தா உங்களுக்கு தான் பிடிக்காது. அதனால தான் சொல்கிறேன், நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுங்க. நான் வரேம்மா. ஐயோ இறையா, தப்பிச்சுக்கடா. என்னம்மா இப்போவே மணி 10 அதை தவிர உங்களுக்கு பிடிச்ச வேர்க்கடலை சட்னி வேற பண்ணியிருக்கேன். நீங்கள் சாப்பிட வந்துருங்களேன். தம்பி, அண்ணே. ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க. மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கிட்டு வந்து தர முடியுமா? ஆகா, வீட்டில் இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம கிட்ட கரெக்டாக வந்து கேட்குறாங்களே. உள்ள ஏதாவது சிலிமிச வேலை இருக்குமா? மாட்டிக்க வேண்டாம். என்ன தம்பி, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, நீ அது மருந்து தானே? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ மெடிக்கல் ஷாப் பக்கத்தில் தான் இருக்குது, நமக்கு தெரிஞ்சவங்க தான். நான் வந்து வேணும் நீங்கள் ஃபோன்லேயே சொன்னீங்கன்னா அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இதோ அவங்க நம்பரை உங்களுக்கு ஃபோனுக்கு அனுப்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நீங்கள் இது தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி. என்ன பார்த்தா எல்லாரும் ஏன் ஒரு பேயை பார்த்த மாதிரி மிரள்றாங்க? நான் என்ன அந்த அளவுக்கு மோசமானவளா? அவர் சொன்ன மாதிரி எல்லார்கிட்டயும் நான் ரொம்ப மோசமா நடந்துக்கிறேனா? இது வரைக்கும் நான் உன்னை மனசார நினைச்சதில்ல, மனசார உன்னை உருகி வேண்டுனதும் இல்ல. ஆனா இப்ப தடவையா உன்கிட்ட ஒரு வரம் கேட்டு வந்திருக்கேன். தாலி வரும். நான் என் புருஷன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கேன். அவர் மேல என் உசிரியா வச்சிருக்கேன். வாழ்க்கையில எங்க அவர் எனக்கு கிடைக்காம போயிடுவாரோன்னு பயந்து நான் சில தப்புகளை பண்ணது உண்மைதான். அவர் மேல வீண் பழி சுமத்தி என்னை கல்யாணம் பண்ணிக்க வச்சது உண்மைதான். ஆனா அதெல்லாம் அவர் மேல இருந்த அளவு கடந்த காதலால பண்ணனே தவிர வேற எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. எனக்கு இந்த உலகத்துல அவரை தவிர வேற யாருமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். வாழ்க்கையில அவரோட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் நான் எல்லா தப்புமே பண்ணேன். ஆனா அதுவே இன்னைக்கு எனக்கு எதிரே வந்திருக்கு. என்னோட பொல்லாத குணம் பிடிக்காம என் புருஷன் என்ன தள்ளி வச்சிருக்காரு. என் மேல அன்பு காட்டாம என்னை ஒதுக்கி வச்சிருக்காரு. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. எனக்கு என் புருஷன் வேணும். அவர் என் மேல அன்பாவும் பாசமாவும் நடந்துக்கணும். அவரோட அன்பு வேணும்னா நான் அடியோட மாறணும்னு சொல்றாரு. என்னோட கெட்ட புத்தியையும் என்னோட குணத்தையும் மாத்திக்கணும்னு சொன்னாரு. ஆனா நான் மாத்திக்கணும்னு நினைச்சாலும் என்னால அது முடியுமான்னு தெரியல. என்ன நான் மாத்திக்கிறதுக்கு உன்னோட துணை வேணும். என் புருஷனுக்காக நான் என்னைய மாத்திக்க தயாரா இருக்கேன். அவரோட அன்புக்காக இனி எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்க தயாரா இருக்கேன். இது உன் மேல சத்தியம். இது நாள் வரைக்கும் பிரச்சனைன்னு வந்தா என்னோட அம்மாவை தான் நான் தேடி போயிருக்கேன். ஆனா இப்போ உன்னை என் அம்மாவா நினைச்சு வந்திருக்கேன். உன்கிட்ட மடிப்பிச்சு கேட்டுதான் நான் வந்திருக்கேன். நான் நல்லவள ஆகணும், எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கணும். அது மூலமா என் புருஷனோட அன்பு எனக்கு கிடைக்கணும்.
என்ன உன் மகளா ஏத்துக்கிட்டு எனக்கு பக்க பலமா இரு. நான் உன்னைய நம்பி வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் பண்ண தப்புக்கு மனசார உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே அப்படி தப்பா நடந்துக்க மாட்டேன். என்ன மன்னிச்சு நான் முழுசா மாற என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. அம்மாடி, இது அம்பாளுக்கு பூஜை பண்ண புடவை. தினம் ஒரு சுமங்கலிக்கு கொடுப்போம். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க சொல்லி அம்பாளோட உத்தரவுமா. வாங்கிக்கோங்கம்மா, வாங்கிக்கோமா. பேரு நட்சத்திரம் சொல்லுமா. கல்பனா, மீனராசி, ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்னிலேருந்து நாள் அமோகமா இருக்குமா. அந்த அம்பாளோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அத்திய பூர்வோக்க ஏவம் குண விசேஷன சகல விசாயாமத்தியாம்